தர்மஸ்தலாவில் தோண்ட தோண்ட வெளிவரும் மர்மங்கள். பூமிக்கடியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்டை ஓடு, முதுகுத்தண்டு, 100க்கும் மேற்பட்ட எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். தர்மஸ்தலாவில் என்ன நடக்கிறது? ஒரு வாரமா நேத்ராவதி ஆறுக்கு பக்கத்துல தீவிர சோதனை நடந்துட்டு இருக்கு. புகார் கொடுத்த தூய்மை பணியாளர் 13 இடங்களை அதிகாரிகள் கிட்ட அடையாளம் காட்டியிருந்தாரு. அதுல முதல் 5 இடங்கள்ல தோண்டினப்போ எந்த ஒரு மனித எலும்புக்கூடும் கிடைக்கல. புகார் கொடுத்த தூய்மை பணியாளர் நம்மள சுத்தல்ல விடுறாருன்னு சந்தேகப்பட்ட சிறப்பு புலனாய்வு அதிகாரிங்க அவரு அடையாளம் காட்டின 6வது இடத்தை தோண்டினாங்க. அதுல தான் தூய்மை பணியாளர் சொன்னது உண்மை அப்படிங்கிறது உறுதியாச்சு. குழிய தோண்டின 4 அடி ஆழத்திலேயே 2 மனித எலும்பு பாகங்கள் கிடந்திருக்கு. இந்த விஷயம் காட்டுத்தீ போல பொதுமக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது. உடனே குழி தோண்டும் பணியை ஸ்டாப் பண்ண அதிகாரிங்க நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்துல குளிச்சிட்டு இருந்த பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றினாங்க. அடுத்து அந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. தடயங்களை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு இரவு பகலா வனத்துறை ஊழியர்களை காவல் பணியில ஈடுபடுத்தினாங்க. அடுத்து அந்த எலும்புகளை கைப்பற்றின போலீஸ் அது ஆண் எலும்புக்கூடா இல்ல பெண் எலும்புக்கூடா எந்த காலத்துல புதைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த குழியை இன்னும் விரிவுபடுத்தி எலும்புக்கூடுடைய மீதி பாகங்களை எடுக்க அதிகாரிங்க ஜேசிபி இயந்திரத்தை வர வச்சு பணியில இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம சாட்சியாளர் அடையாளம் காட்டின எல்லா இடங்கள்லையும் விரைந்து தோண்ட முடிவு பண்ணாங்க. அதுபடி தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டின 7வது இடத்தை தோண்டினாங்க போலீஸ். ஆனா அதுல எந்த எலும்புக்கூடும் கிடைக்கல. அடுத்து தோண்டப்பட்ட குழிகள்லையும் சிறு சிறு தடயங்கள் தான் போலீஸுக்கு கிடைச்சது. திங்கட்கிழமை சரியா 11:30 மணிக்கு அதிகாரிங்க 20க்கும் அதிகமான போலீசுடைய உதவியோட மறுபடியும் குழி தோன்ற வேலையில இறங்கினாங்க. இடையில அடிக்கடி மழையும் குறுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பொருட்படுத்தாத அதிகாரிங்க குழி தோன்ற பணியில தீவிரமா இருந்தாங்க. சுமார் 8 அடி ஆழத்துக்கும் 15 அடி அகலத்துக்கு குழி தோண்டியும் எந்த ஒரு எலும்பும் தென்படல. அப்போ அந்த தூய்மை பணியாளர் 10 அடி தூரத்துல வேற ஒரு இடத்தை அடையாளம் காட்டியிருக்காரு. உடனே அங்க போன போலீஸ் குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. பாதி குழி தோண்டினப்போ போலீஸுக்கு மனுஷ மண்டை ஓடு கண்ணுல தென்பட்டிருக்கு. அந்த மண்டை ஓட எடுத்த போலீஸ் அதை பத்திரப்படுத்திட்டு மதியம் சாப்பிட கூட போகாம சாயங்காலம் 6:15 மணி வரை குழி தோன்ற பணியில ஈடுபட்டாங்க. கடைசியில நீண்ட முதுகுத்தண்டு, மனித எச்சம்னு 100 மனித எலும்பு பாகங்களை குழிக்குள்ள இருந்து எடுத்தாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம அதே இடத்துல இருந்த ஒரு மரத்துல பெண் சேலையுடைய சிறு பகுதி கிடைச்சிருக்கு. அடுத்து அதே குழிக்குள்ள இருந்து ஆண் பெண்ணுடைய பேன் கார்டை எடுத்த போலீஸ் எல்லாத்தையும் 3 பக்கெட் 2 PVC குழாய்கள்ல அடைச்சு பத்திரப்படுத்தி வனப்பகுதியிலிருந்து வெளியே கொண்டு போனாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஆய்வு கூடத்துல ஒப்படைச்ச போலீஸ் எலும்புக்கூடுகள் ஆணுடையதா பெண்ணுடையதான்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க. இந்த 11வது இடம் ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கிறதால அதை சுத்தி உள்ள மற்ற பகுதியிலையும் குழி தோண்ட முடிவு பண்ணியிருக்காங்க. தர்மஸ்தலா கோவில்ல 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய உடல்களை புதைச்சதா அங்க வேலை பார்த்த தூய்மை பணியாளர் ஒருத்தர் தட்சண கன்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜூன் மாசம் புகார் அளிச்சிருந்தாரு. இந்த விவகாரம் நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில 100க்கும் அதிகமான எலும்பு பாகங்களை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடிச்சது பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.